பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல மோடி, அமித்ஷா கூட்டணிய வறுத்து எடுத்திருக்கிறாரு ராகுல் காந்தி. மோடி உங்ககிட்ட வந்து என்ன பேசினாரு? 20 வருஷமா நிதிஷ்குமார் ஆட்சியில உங்கள வெறும் தொழிலாளர்களா வச்சிருக்கிறாங்க. தொழில் தேடி மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களா உங்கள மாத்திட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக இந்த என்டிஏ கூட்டணி என்ன செஞ்சிருக்கு? மாறாக நரேந்திர மோடி வந்து என்ன பேசுறாரு? நாங்க மொபைல் டேட்டாவ ரொம்ப கம்மியான விலைக்கு குடுக்குறோம். அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களால ரீல்ஸ் பண்ண முடியுது. அத சோசியல் மீடியால அப்லோட் பண்ண முடியுது அப்படின்னு பேசுறாங்க. நீங்க ரீல்ஸ் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்றதுனால யாருக்கு லாபம்? அம்பானிக்கு லாபம், அதானிக்கு லாபம். நீங்க ரீல்ஸ் பண்ணி சோசியல் மீடியால போடுறதுனால உங்க பாக்கெட்ல பைசா வருதா? உங்க தட்டுல சோறு வருதா? இல்ல. ஆனா, நரேந்திர மோடி என்ன விஷயத்த உங்ககிட்ட இருந்து சொல்லாம மறைச்சுட்டாருன்னா, இதே பீகார்ல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் ரூ. 1 அப்படின்னு விவசாயிகள்ட்ட இருந்து பிடுங்கி அதானிக்கு வித்திருக்கிறாரு. அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? பீகார்ல தொழில் தொடங்கணும்னா அதற்கு போதுமான இடம் இல்ல, நிலம் இல்ல அப்படின்னு பேசினாரு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்ப உருவாக்க தொழில் தொடங்க உங்களுக்கு இடம் இல்ல. ஆனா உங்களுடைய நண்பர் அதானிக்கு கிஃப்ட்டா குடுக்கறதுக்கு மட்டும் ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கா? அப்படிங்கிற கேள்விகள பீகார் மக்கள பார்த்து கேட்டிருக்கிறாரு. பீகார் மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு.